தலைவலியும், வயிற்று வலியும் யார் யாருக்கு வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக கொடுமையானது தலைவலி. தலைவலி வர்றவங்களுக்கு வந்து ஏன் வந்தது, எதற்கு வந்ததுங்கிறது தெரியாது. எப்ப வருது அப்படிங்கிறது தெரியாது. வந்தா அதனுடைய பாதிப்பு, வீரியம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. மைக்ரேன் தலைவலி. ஸோ இந்த மைக்ரேன் தலைவலிங்கிறது என்ன? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. மைக்ரேன் தலைவலி. ஸோ தலைவலியும் வயிற்று வலியும் யார் யாருக்கு வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக கொடுமையானது தலைவலி. அதுலேயும் இந்த மைக்ரேன் தலைவலி வர்றவங்களுக்கு வந்து ஏன் வந்தது, எதற்கு வந்ததுங்கிறது தெரியாது. எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாது. வந்தா அதனுடைய பாதிப்பு, வீரியம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களோட அன்றாட வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்வதற்கும் கமிட்டட் ஆவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மைக்ரைன் தலைவலி. ஸோ இந்த மைக்ரைன் தலைவலிங்கிறது என்ன? சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்டதா இல்லை கபநோய் சம்மந்தப்பட்டதா அப்படின்னா, இந்த மைக்ரைன் தலைவலி அப்படிங்கிறது பியூரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளின் வழியாக சமிக்ஞைகள் சிக்னல்ஸ் வந்து கடத்தப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது யூஸ்வலாக வலிப்பெல்லாம் அந்த சிக்னல்ஸ் கடத்தப்படுவதில் தொந்தரவுகள் ஏற்படுவதுலாம் வலிப்புகள் ஏற்படும். இந்த மைக்ரைன் தலைவலியும் அந்த மாதிரி தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சில பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த நரம்பு கடத்துவதில் பாதிப்புகள் ஏற்பட்டு அது தலைவலி வரும். மற்ற தலைவலிக்கும் இந்த மைக்ரைன் தலைவலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரைன் தலைவலி வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு கொமட்டல் வர்ற மாதிரி இருக்கும், சிலருக்கு காதில் இரைச்சல் இருக்க மாதிரி இருக்கும், சிலருக்கு பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவற்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியாக வந்து டிஃப்ரென்ஸாக வந்து சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பேர் யூஸ்வலாக நமது மருத்துவமனைக்கு இந்த மைக்ரைன் தலைவலிக்காக வர்றவங்க கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 வருஷமா இருக்கு, 12 வருஷமா இருக்கு, 6 வருடமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா இதுக்காக அவங்க சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, எம்ஆர்ஐ பிரைன் வந்து எடுத்திருப்பாங்க, என்னென்னமோ எடுத்திருப்பாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். எல்லாமே நார்மலாக இருக்கிற என்ன காரணம்? சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இஇஜி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நினைப்பாங்க எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, ஏன் நமக்கு தலைவலி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதற்கு தொடர்ந்து என்எஸ்ஏஐடி வலி நிவாரணிகள் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ரொம்ப காலமாக மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அவர்களுக்கு அவங்களோட கல்லீரலோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக எக்கச்சக்கமாக இருக்கும். காரணம் அவ்வளோ வலி நிவாரண மாத்திரைகள் வந்து எடுத்தவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த மைக்ரைன் தலைவலிக்கு தீர்வு கிடையாதா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மைக்ரைன் தலைவலிக்கு வந்து முழுமையான வந்து தீர்வு நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் உண்டு. ஸோ இது யூஸ்வலாக நம்ம ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம். நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சூர்யாவர்தம் சந்தியாவர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் உதித்த பிறகு எபிசோட்ஸ், அதாவது தலைவலி ஏற்பட்டதுன்னா அதை வந்து சூர்யாவர்தம்னு, அந்தி சந்தி பொழுதுகளில் தலைவலி ஏற்பட்டதுன்னா அது சந்திராவர்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இதை எதை வச்சு பிரிக்கலாம்னா அவங்களோட ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் எதை இருக்கோ அப்படி அதை வைத்து வந்து இதுதான் வந்து என்னன்னா சூர்யாவர்தம் அப்படின்னு இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயில்ல போனா அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா, இப்போ தூக்கம் இல்லை அப்படிங்கிறப்ப அது தூக்கம் இல்லைங்கிறப்ப அது நரம்புகளை பாதிக்கும். ஸோ அப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராவர்தத்தில் வந்து வரும். ஈவினிங்க்கு மேலே, மாலைக்கு மேலே, நைட்டுக்கு மேலே வரும். ஸோ வந்துட்டு அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அப்போ இதற்கு சிகிச்சை அப்படிங்கிறது எப்படி சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப முழு முதலாக வந்து சிகிச்சை ரெண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம். இது ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கும் மூளைக்கும் அதே மாதிரி செரிமான மண்டலத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு.
ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு கூட வரக்கூடிய நரம்புகள் ஆக்சுவலா இப்படி கை, கால் பக்கவாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாரி கேஸ்ட்ரோ பாரசிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செயல்பட முடியாத நிலை கூட வந்து ஏற்படும். அதனால என்ன அப்படின்னா, இது 2யும் சார்ந்து வந்து இருக்கணும். அப்ப உணவு முறையும் எத சார்ந்து இருக்கணும்னா, 2யும் சார்ந்து. மருந்துகளும் இது 2யும் சார்ந்து இருக்கணும். செரிமான மண்டலத்திலயும், நரம்பு மண்டலத்தையும் சார்ந்து இருக்கணும். உணவு முறையும் நரம்பு மண்டலத்தையும், செரிமான மண்டலத்தையும் சார்ந்து இருக்கணும். அப்ப செரிமான மண்டலத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, செரிப்பதற்கு ரொம்ப எளிய உணவுகள தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ செரிமானத்திற்கு எளிய உணவுகள் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்துள்ள உணவுகள வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அதில் போதுமான அளவு ஆவியில் வெந்த உணவுகள வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி செரிமானத்திற்கு எளிதான உணவுகள், நல்ல ப்ரோபயாட்டிக்ஸ் இந்த மாதிரி உணவுகள வந்து எடுத்துக்கணும். அது மாரி இந்த மாதிரி யூசுவலா தலைவலி எபிசோட்ஸ் வந்த உடனே அற்புதமான தீர்வளிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு குடிநீர் தான். ஸோ நார்மலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு. சுக்கு தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும். ஏலக்காய், 1 ஏலக்காய் வந்து சேர்த்தா போதும். கொஞ்சம் பனவெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அத அந்த நமக்கு எபிசோட்ஸ் வந்தப்ப நம்ம பருகுனோம் அப்படின்னா, அதாவது தலைவலி வந்த உடனே நம்ம பருகுனோம் அப்படின்னா, நமக்கு அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்து ஆரம்பிச்சுரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சார்ந்தும் நம்ம எடுக்கணும். ஸோ நரம்ப வந்து சீரா செயல்பட அதற்கு பூனைக்காளி சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது, நம்மோட அந்த நரம்போட அந்த சிக்னல்ஸ் அதாவது அந்த சமிக்கைகள டிரான்ஸ்ஃபர் பண்ணுது பார்த்தீங்களா? அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது படிப்படியாக ஸோ இங்க வந்து நம்ம வலி நிவாரணம் மருந்துகளோ, மாத்திரைகளோ நம்ம பாரம்பரிய மருந்துகள்ல எடுக்க மாட்டோம். எப்படி நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்து நம்ம கம்ப்ளீட்டா இதுலேருந்து ரிலீவ் ஆகும்னா, முன்னாடி எனக்கு டெய்லி வரும் அப்படின்னா, இப்ப அந்த கால இடைவெளி வந்து குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி வந்ததுன்னா எனக்கு இவ்ளோ வலி இருக்கும், இவ்ளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது அப்படி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி படிப்படியாக குறைந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரைன் ஹெட்டேக்லேருந்து நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து இருக்கும். மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஸோ யாருக்கெல்லாம் சிவியர் மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கோ, அவங்க என்ன பண்ணணும்னா, வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆமணக்கு நெய் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆமணக்கு நெய் எப்படின்னா, இப்போ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அ ச சண்டே அப்படின்னா, சண்டே அந்த ஆமணக்கு நெய் எடுக்கிறத வழக்கமாக்கினா, அந்த இரவு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 எம்எல்லேருந்து 10 எம்எல் அவங்க உடல் எடைக்கு ஏற்றவாறு, அ அதாவது மருத்துவத்திற்குங்க கூடிய ஆமணக்கு நெய் இருக்கு. யூசுவலா இளநீர்லேருந்து அதை தயார் செய்வோம். அந்த எண்ணெயை என்ன பண்ணணும்னா, வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து இரவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு மறுநாள் காலையில கழிச்செடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை எடுக்கும் பொழுது என்னன்னா, நம்ம கொஞ்சம் டீடாக்சிஃபை பண்ணுவோம். குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து போகும். அதைத் தொடர்ந்து இந்த சுக்கு குடிநீர் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் நம்ம எடுத்துக்கணும். சுக்கு குடிநீர் எந்த நேரத்துல எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட எபிசோட் அதாவது உங்களுக்கு அந்த தலைவலி வர்றது எந்த மாதிரி நேரங்கள்ல இருக்கு? பகல் நேரங்கள்ல இருக்கா? இல்ல மாலை வேளையில இருக்கா? மாலை வேளைக்கு மேல தான் வருதுன்னா, அந்த மாலை வேளைகள ஒரு 5 டூ 6:30க்குள்ள அப்படி இருக்கணும். இல்ல எனக்கு காலையில இருக்கு அப்படின்னா, காலை வேளையில எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இரவு நேரங்கள்ல ஒரு கொஞ்சம் உணவ வந்து சீக்கிரமாவே எடுத்துக்கணும். ரொம்ப லேட் நைட் உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது. அந்த இரவு உணவும் செரிமானத்திற்கு ரொம்ப ஏற்ற ஈஸியா இருக்கக்கூடிய உணவா இருக்கணும். ஸோ அப்படி ஒரு டயட் பேட்டர்னையும் நம்ம பூனைக்காளி, முருங்கை வித்து இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த மைக்ரேன் ஹெட்டேக்ல இருந்து நமக்கு பாரம்பரிய மருத்துவ முறையில ஒரு கம்ப்ளீட்டா வந்து ரிலீஃப் கிடைக்கும். நன்றி.